வணக்கம் தோழிகளே. பச்சை பட்டாணி இப்போ சீசன். பொதுவாகவே பச்சை பட்டாணி 1/4 கிலோ 30 ரூபா இல்லை 25 ரூபான்னு விற்பாங்க. ஆனால் இப்போ சீசன்னால் அரை கிலோவே 30 ரூபான்னு விற்கிறாங்க. அப்புறம் என்ன, அரை கிலோ பச்சை பட்டாணியை வாங்கி உரித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை வச்சு 3 ஸ்டார் கிரேவி பண்ணலாமா? உருளைக்கிழங்கு, முட்டை, அப்புறம் பச்சை பட்டாணி, அதுதான் இந்த 3 ஸ்டார்ஸ். இப்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு, அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு 6 பல் பூண்டை உரித்து அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போ இதில் ஒரு உருளைக்கிழங்க தோலோடு கழுவிட்டு நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இப்படி உருளைக்கிழங்கு முதவே சேர்த்துருங்க, அப்போ நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன தக்காளியை நறுக்கி உள்ளே சேர்த்து இப்போ இந்த தக்காளி தொக்காகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். இப்போ பச்சை பட்டாணி இந்த மாதிரி நம்ம 1 கப் எடுத்துக்கலாம். 1 கப் பச்சை பட்டாணியை கழுவி எடுத்து இப்போ அடுத்ததாக நம்ம பச்சை பட்டாணியை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும். குட்டீஸ்க்கெல்லாம் நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் ரைஸ் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசால் தூள் சேர்த்துக்கலாம். எங்களோட குழம்பு மசால் தூளில் நான் ஒரு 200 கிராம் அளவு ஏற்கனவே காஷ்மீரி வத்தல் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். ஸோ எனக்கு நல்ல கலர் கொடுக்குது. உங்ககிட்ட அதை அப்படி போடலை நீங்கள் அப்படின்னா தனியாக காஷ்மீரி வத்தல் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்ல கலராக இருக்கும். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணி வெந்துடும். அதுக்கப்புறம் வேக வச்ச 3 நாட்டுக்கோழி முட்டையை உள்ளே சேர்த்து 2 நறுக்கி இப்படி உள்ளே சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிய விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான 3 ஸ்டார் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. 3 ஸ்டார்ஸ் யார்? முட்டை, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடுன்னு எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். நன்றி.